கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் அமலாக்கத்துறையினர் 4 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், தற்போது எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது? எவ்வளவு நேரம் இந்த சோதனை நீடிக்க உள்ளது? பாலசுப்ரமணியம் கரூரில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர்களான 3 பேருடைய இல்லங்களே தற்சமயம் இந்த சோதனை நடைபெற்று விடுகிறது. கிட்டத்தட்ட காலை 8 மணிக்கு தொடங்கிய இந்த சோதனையானது கிட்டத்தட்ட 4:30-5 மணி நேரத்தை கடந்து 5 மணி நேரம் தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பரும் PWD ஒப்பந்ததாரருமான சங்கர் என்பவருடைய அவருடைய அபார்ட்மெண்ட் இல்லத்தில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவருடைய மற்றொரு நண்பரான கொங்கு மேஸ் என்ற உணவகம் நடத்தக்கூடிய சுப்பிரமணி என்பவருடைய இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. அதே போல கார்த்தி என்பவருடைய இல்லத்திலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. 5 மணி நேரத்தை கடந்து நடந்து இந்த சோதனையிலே கேரளாவில் இருந்து வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் 25க்கும் மேற்பட்ட மத்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்புடன் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்கள் காலை 8 மணியிலிருந்து தற்சமயம் 1 மணி நேரத்தை கடந்தும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலசுப்ரமணியன். கண்ணன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பாலசுப்ரமணியன் அமலாக்க தரப்பிலிருந்து இதுவரை எந்த விடக்கும் அபிஷியலாக எந்த ஒரு பிரச்சனையும் தரவில்லை. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு செந்தில் பாலாஜியினுடைய அவருடைய இல்லம், அவருடைய சகோதரர் இல்லம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே கரூரிலே சோதனை நடத்தப்பட்டது. அப்பொழுது போக்குவரத்துறை, அதாவது அவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் போக்குவரத்துறையிலே வேலை வாங்கியவரை துவக்கி பணம் பெற்று மோசடி செய்ததை அந்த அடிப்படையிலே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தனர். அந்த அடிப்படையில் தான் கடந்த 2023ஆம் ஆண்டு சோதனை நடைபெற்றது. தற்சமயம் அவர் அமலாக்கத்துறையில் வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டு இருந்தார். மீண்டும் தற்சமயம் ஒரு பிணையில் இருக்க சூழ்நிலையில் தான் தற்பொழுது மீண்டும் இப்பொழுது இந்த சோதனை நடைபெறுகிறது. அதாவது வரும் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு ரத்து செய்ய கோரி ஒரு மனு தாக்கல் செய்தார். அது குறித்த விசாரணை வரும் 14ஆம் தேதி வர உள்ள சூழ்நிலை தான் இந்த சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கதாக கருதப்படுகிறது. பாலசுப்ரமணியன். கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜி நண்பர்கள் வீட்டில் சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அமலாக்கத்துறை எதற்காக இந்த சோதனை நடத்தப்படுகிறது என்று அதிகாரப்பூர்வமாக இன்னும் தெரிவிக்கவில்லை. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.